சொல்லிட்டு அவரு ரொம்ப பிஸியான ஆளு மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட நேரம் கொடுக்காம உடனே போயிருவாரு. ஆனா இந்த பணத்தை கட்டிட்டு வாழ்நாள் காசை கொண்டு போய் கட்டிட்டு போற இவருக்கு தெரியாது. இவன் வந்து இறங்கின இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் காருக்கான டியூ, அந்த மாசம் டியூ அவர் கொடுத்துட்டு போன, இவர் கொடுத்துட்டு போன 7 லட்சம் ரூபாயில தான் கட்டணும். இந்த 40க்கு 40 அலுவலகத்துக்கான வாடகை வந்துகிட்டு இவர் கொடுத்துட்டு போன இந்த பணத்துல தான் கட்டணும். அங்க இருந்து எதுக்கு எடுத்தாலும் என்ன பேசினாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வரவேற்பு அறையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கான சம்பளம் இவருடைய காசுல தான் கொடுக்கணும். அந்த இடத்துக்கான வாடகை இவருடைய காசுல தான் கொடுக்கணும் என்று இதுலதான் அவ்வளவு இயங்கு, இதுலதான் எல்லா வகையான காரியங்களும் நடக்கும். ஆனா அவங்க வெளி தோற்றத்துக்கு ரொம்ப வேலையா இருக்கிற மாதிரி காட்டிக் கொள்வார்கள். இது இந்த சிஸ்டம் நம்ம ஊர்ல உள்ள இந்த சிட்பண்ட் கம்பெனியோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய உலகம் சர்வதேச அளவிலான வங்கிகள், முதலீட்டு நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே அவங்களுடைய பொருளாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்கு, அவங்க முதலீடாக பெறுவதற்கு என்ன முறையை வைத்திருக்கிறார்களோ அதே முறையை பார்த்துங்க நேர காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வேற பேர்ல வேறு விதமாக செய்கின்றார்கள், இங்க வேறு விதமா செய்யறாங்க. இப்ப அதை வாங்கி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க உள்நாட்டு மக்களுக்கு எல்லா வகையான அனுபவிக்க, அங்க வாழ்க்கை தரமே வேற, அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையே வேற மாதிரியான என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடுவாங்க. அந்த தோற்றத்தின் மூலமாக அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அதன் மூலமாக அந்த காரியங்களை வந்து அவங்க நடைபெற்றுக்கிட்டு வர்றாங்க. அப்ப உண்மையான பொருளாதார வீழ்ச்சி இன்றைக்கு உலகம் முழுவதையும் பாதித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த பாதிப்புக்கான அடிப்படை காரணம், இந்த பாதிப்புக்கான அடிப்படை விஷயம் எங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்கா தான் உண்மையிலே பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள மற்ற நாடுகள் எல்லாம் இந்த நிலையிலே சுதாரித்துக் கொண்டு அவரவர்களுடைய பொருளாதாரத்தை இங்க அமெரிக்காவில் முதலீடு செய்யறதில்லை. அந்த அரசாங்கம் கடன் கேட்டாலும் கொடுக்கறது இல்ல. அங்க இருக்கக்கூடிய வங்கிகள்ல நம்ம யாரும் பணத்தை போட்டு வைக்க கூடாது, போட்டிருக்கக்கூடிய பணங்களை கிடைக்கிறது என்னமோ அதை உடனே திருப்பி எடுத்துறணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்று சொன்னால், என்ற ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்று சொன்னால், அந்த ஏண்டா வினை அது விதைச்சவன் வினையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வினை ஒருத்தன் விதைச்சான், ஒருத்தன் அறுக்கிறவன் வேற வெளியே எங்க உள்ளவனா இருக்கிறான், அவன் சமாளித்து கொண்டு போவதற்கான முயற்சி பண்றான். அதற்கான ஒட்டுமொத்த அதனுடைய பாரங்களையும் மற்றவர்களுடைய தலையில் வீசுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால இதுல இருந்தெல்லாம் நம்ம பாதுகாப்பதற்கு, இதில் இருந்தெல்லாம் காப்பாற்றுவதற்கு, இதில் இருந்தெல்லாம் மக்களை காப்பாற்றி கொண்டு சேர்ப்பதற்காக இப்ப உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த நிலையை எடுக்கணும். இது இந்த நாடு எடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அரசியல் ரீதியிலாக ராணுவ ரீதியிலாக பல நெருக்கடிக்கு அவங்களை உள்ளாக்குறாங்க. அதனால எல்லாரும் எடுப்பாங்க என்று சொல்ல முடியாது. நேரடியாக யாரும் எடுக்கவே மாட்டாங்க. இதுல தனி நபர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, உலகம் முழுவதும் உள்ள தனி நபர்களுக்கு பாதிப்பு இருக்கும். நிறைய பேர் வேலை இழப்பாங்க. வேலை இல்லாதவங்க, நல்ல நல்ல வேலைகள் இருந்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவைகள் எல்லாம் திருப்பி கிடைப்பதற்கு கஷ்டம். போக வந்து இந்த தகவல் தொடர்பு துறையில அந்த ஐடி ஃபீல்டுல உள்ள வேலைகள் எல்லாம், ஏண்டா அங்க அமெரிக்காவில் யூரோப்ல இயங்க வந்த பெரும் நிறுவனங்கள் தான் அவங்களுடைய நிறுவனத்திற்கான சாப்ட்வேர்களை, மென்பொருட்களை இந்தியா மாதிரி உள்ள நாடுகளிலே கொடுத்து இங்க இருக்கக்கூடிய கம்பெனிகளை செஞ்சும் கொடுத்தாங்க. இங்க இருப்பவர்களை வேலைக்காக வந்து ஐடி ஃபீல்டுக்கு அங்க இருக்கவும் செஞ்சாங்க. அப்ப இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் வேலை இழப்பு ஏற்படும். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். ஒருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரை ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. டிஎன்டிஜியின் சமுதாய பணிக்கு உதவிடுங்கள். ஆதரவற்ற முதியோர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை தாயன்புடன் அரவணைத்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து உணவு, உடை, உறைவிடம் அளித்து மருத்துவ உதவிகளையும் மனிதாபிமானத்தோடு செய்து வருவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். நன்கொடைகள் அனுப்ப விரும்புவோர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் இந்தியன் வங்கி மண்ணடி கிளை கணக்கு எண் 7882748827 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு டிராப்ட் ஆகவோ காசோலையாகவோ அனுப்பலாம். மணி ஆர்டர் மூலமும் அனுப்பலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25215226. வேலையில் இருந்து கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கலாம்ங்கிற மாதிரி உள்ள ஆட்களுக்கும் கூட சம்பள குறைப்புங்கிறது தொடங்கியாச்சு. ஏற்கனவே பெரிய லெவலில் தொடங்கியாச்சு. எந்த லெவலில் சொன்னா, தகவல் தொழில்நுட்ப துறைகளில 80,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு 10,000 தான் சம்பளம்.
என்ற நிலையிலெல்லாம் சம்பள குறைப்புகள் என்பது தொடங்கி ஆகிவிட்டது. அப்ப இந்த மாதிரியான நிலையில நாம என்ன செய்யணும் என்று சொன்னால், பொதுவாகவே ஓரளவுக்கு 80,000 சம்பளம் வருது அப்படின்னு போகையில அப்பவும் கொஞ்சத்தை மிச்சமா வச்சுக்கிட்டு சாதாரணமா நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படியோ இப்படி இருந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. 80,000 கிடைக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக அதுக்கு தோதா வாழணும்னு நம்ம ஊர்ல இருந்துகிட்டு நம்ம உடம்புக்கு ஒவ்வாத இந்த கிளைமேட்டுக்கு ஒத்துக்கிறாத பிஸ்ஸா சாப்பிடுறது, மெக்டொனால்டு சாப்பிடுறது என்ற பழக்க வழக்கங்களுக்கு யார் அடிமையாகி போய் அதுல இருந்து வெளியே வர்றது, அதுல இருந்து மாறி நம்ம இப்ப ரசமும் சோறும் சாப்பிடுறது நம்ம கௌரவுக்கு குறைச்சலான விஷயம் எல்லாரும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பெரிய அளவுல பாதிக்கும். அப்ப மத்த நம்மளுடைய நார்மல் வாழ்க்கை முறையில இருந்தவங்கள இதை சேமிச்சு வச்சவங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது. நம்ம ஒரு கட்டத்துல கார்ல போய்கிட்டு இருந்திருப்போம் அலுவலகத்துக்கு, இப்ப டவுன் பஸ்ல போக வேண்டியது இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் நம்ம விளங்கிக்கிறோம். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தனி நபர்கள் போய் வங்கிகளிலோ வேறு எங்கேயுமோ கடன் வாங்குறது, கடன் வாங்கி வைத்துக் கொள்வது என்பது முழுக்க முழுக்க ஒரு உச்சிதமான விஷயமே இல்லை. இதுல இருந்து நாம தவிர்த்து கொள்ளணும். அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்து கொண்டிருப்பவர் புதிய வேலை ஒன்று கிடைக்கிறதுங்கிற காரணத்திற்காக, அதுல கொஞ்சம் கூட சம்பளம் சொல்றாங்கிற காரணத்திற்காக இவங்க நீண்ட காலமா வேலை பார்த்த ஒரு நிறுவனத்திலிருந்து புதிய வேலைக்கு மாறி செல்வதும் கூட, ஏன்னா புது கம்பெனி யாரு, அவங்களுடைய நிலை என்ன, அவங்களுடைய பின்னணி என்ன என்பதெல்லாம் இப்போ வழங்க முடியாது. இப்போ உள்ள சூழ்நிலையில யாருடைய பொருளாதார பின்னணி எப்படி இருக்கின்றது என்பது பொதுவாக தெரியல. அப்ப அப்படி இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி உள்ள நிலைகளிலிருந்து அந்த வேலைகளை மாறிக்கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலை வருகிறது. இது தனி நபர்கள் இந்த பொருளாதார சிக்கல்கள் பிரச்சனைகள் நம்மை பாதிக்காத வண்ணம் செஞ்சு வரக்கூடியது. அதே மாதிரி நம்மளுக்கு தகுந்த நமக்கு சொந்தமான இடங்கள் இருந்தது என்று சொன்னால் அவைகள்ல உணவுப் பொருள்கள், பழங்களோ தானிய வகைகளோ வேற என்ன நம்மளால முடியுமோ, காய்கறிகளோ கனிகளோ இவைகளை எல்லாம் உற்பத்தி செய்வதற்கான ஏற்பாடுகள், பணமே கொஞ்சம் கூடுதலாக செலவழிஞ்சாலும் வசதி உள்ளவங்க அந்த உணவுப் பொருள், ஏன்னா உணவுப் பொருள் உற்பத்தி இந்த பொருளாதார பிரச்சனைகளால் குறைந்து விட்டது என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் பாமு கீம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். இந்த 2030 இந்த பிரச்சனையின் பின்னணியில உலகத்துக்கு பூரா ஒரு பெரிய உணவு பஞ்சம் ஏற்பட போகுது. இந்த பஞ்சத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து போராடணும். அவங்களுக்கு சொந்தமான இடங்களை இப்படி வெட்டியாக போட்டு வைக்காமல் அதுல தங்களால் முடிந்த அளவு விவசாய உற்பத்திகளை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு சொன்னா காய்கறிகள் தானியங்கள் இதுக்கான இடங்களை தரிசாக போட்டு வைக்கிறத நிறுத்தணும். அதே மாதிரியே இப்ப உலகம் முழுவதிலும் இந்த பொருளாதார பிரச்சனைகள்ல சிக்கல்ல பெரிய அடி வாங்கி இருப்பது, பெரிய பின்னடைவை ஏற்பட்டிருப்பது என்பது இந்த ரியல் எஸ்டேட் துறை என்று சொல்லக்கூடிய அந்த துறைக்கு. இந்த துறையில ஈடுபட்டிருப்பவர்கள் பெரிய ஒரு அடியை வாங்கியிருக்கிற நிலையை நம்ம பார்க்கிறோம். இது உலகம் முழுவதும் விழுந்து விட்டது. இது விழுந்ததற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இதுவும் உணவு பஞ்சமும் ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிறஞ்ச விஷயங்கள். தேவையே இல்லாம சில தரகர்கள் புரோக்கர்கள் சம்பாதிப்பதற்காக விவசாய நிலங்களை வீட்டு முனைகளாக அடித்து அதுல கல்லு போடப்பட்டு பல ஆண்டுகளாக 15-20 வருடங்களாக எல்லாம் விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக போடப்பட்டிருக்கிறத பாக்குறோம். இதுல வருமானம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொன்னா, இல்லாத பணத்தை இருப்பதாக சுத்துகிறார்கள். ஒரு 2 ஏக்கர் நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்த யாராவது ஒருத்தர் போய் ஒரு தரகர் பேசுவாரு, அவர் கொடுக்குற மாதிரி இருக்கிறாரு, நான் உங்களுக்கு இடத்த வாங்கி தரேன், இதெல்லாம் இப்ப வீடுகள் வளர்ந்துகிட்டு இருக்கு, இந்த ஏரியாவில் உள்ள 2 ஏக்கரை நீங்க வச்சுக்கிறீங்க, பின்னால பிளாட் போட்டாலும் போடலாம், இப்ப அவர் ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் சொல்றாரு, 4 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்து வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே சேர்த்து இன்னொரு செய்தி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருண்டா, நீங்க இப்ப 4 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கடா, அடுத்த ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு இதே இடத்த 5 லட்சம் ரூபாய்க்கு நான் வித்து தர்றேன், 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் சொல்லுவாரு. வித்து தருவாரு. எப்படி வித்து தருவாரு அப்படின்னு கேட்டா, இதே டயலாக இன்னொரு ஆட்டை மாத்தி சொல்லுவாரு. எப்படி, இவருக்குத்தான் நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால நான் தான் வாங்கி கொடுத்தேன் இவருக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு, இப்ப மார்க்கெட்ல கேக்குறாங்க 5 லட்சம் ரூபாய்க்கு, நீங்க இப்ப வாங்கினீங்க